பதவி இறங்கணும்னே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கு ஒன்னா ஆயிடுச்சு, வயிற்றுச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது எப்படி தீக்குதுன்னு தெரியல. அந்த ஆதரவுதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் அடிச்சு பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க தொண்டர் என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஒரு சிஎம் பொறுப்பான ஆளு அவர் அப்படி பேசலாம். எந்த தலைவர் பேசுனது கிடையாது. சட்டசபை ஜெயலலிதா பார்த்திருக்கோம், கலைஞரும் பார்த்திருக்கோம். அவங்களும் பேசுனது கிடையாது. இந்த மாதிரி இவர் பேசுறாரு. அது எவ்வளவு நாள் பேசவே இல்லை, இப்பயும் பேசணும். அவர் மேல பழி போடணும், எது வேணாலும் பேசணும்னு செய்யணும். ஏமா யாருதான் பதில ஒன்னு வச்சுக்காம இருக்காங்க, இருக்கட்டுமே. அது வந்து தப்பு ஒண்ணு கிடையாது. அது புதுசா எதனா குரலை கருத்து கூட விட்டுருக்கலாம். உண்மையா இருந்தாலும் ஒன்று தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அவங்க கருத்து அவங்க முன் வைக்கிறாங்க, இவங்க பண்றத பண்றாங்க. அதை கண்டுக்காம போறதுதான் நல்லது. அவர் எப்படி மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. இருந்தா இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கட்டும். யாருதான் விளம்பரம் அரசியல் பண்ணல, எல்லாரும் தான் சோசியல் மீடியால இருக்காங்க, எல்லாரும் தான் பண்றாங்க. அவர் சொன்னதை செய்யட்டும். நம்ம கூட சொல்ல வேணா, அவர் சொன்னார் பாத்தீங்களா, அதை மட்டும் செய்ய சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவரு பண்றாரா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். எந்த கஜானா யாரு இது வரைக்கும் கஜானால காசு வச்சுட்டு போயிருக்காங்க? உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க, இது வரைக்கும் யார் கஜானால காசு வச்சுட்டு போயிருக்காங்க? எல்லாம் கடன் வாங்கி தான் பண்ணுகிறான்றாங்க. இவர் மட்டும் 2 மாசத்துல வந்தவொடனே இவ்வளவு கடன் வாங்கிச்சா? ஒரு நடிகையா இருக்கட்டும், சொசைட்டில எந்த பொண்ணா இருந்தா எப்படி விமர்சிப்பீங்க? உங்க வீட்லயே பொண்ணு இருக்குல்ல, அதை விமர்சிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்ப நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? வச்சுக்கிறாங்க வச்சுக்கல, நீங்க போய் பாத்தீங்களா? இல்ல வீட்டுல எட்டி பாத்தீங்களா? இல்ல ஜன்னல சைட்ல பாத்தீங்களா? எதுவுமே கிடையாது. அது அவங்க விருப்பம்னா. இப்போ நான் இப்ப என்ன ஆயிடுச்சு, ஜென்ரலாவே 2வது மேரேஜ் பண்றது தப்பு இல்லன்னு ஆயிடுச்சு. அப்ப அவர் பண்ண மாட்டேன் நீங்க ஏன் கொஸ்டின் பண்றீங்க? உலகத்துல 1000 பேர் 2வது கல்யாணம் பண்றாங்க. கவர்மெண்டே அது தப்பு இல்லன்னு ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு கேக்குறேன். அவங்க காலகாலமா அந்த பதவி வந்தே பழகிட்டாங்க. இப்ப அந்த பதவி இறங்கணும்னே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கு ஒன்னா ஆயிடுச்சு, வயிற்றுச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்றது எல்லாமே தான் பிடிச்சிருக்கு. இன்னும் பண்ணுவாரு, எதிர்பார்க்கறோம். தொடர்ச்சியாவே விஜய் த்ரிஷா வச்சு ஒரு மாதிரி சும்மா ஃபேக். நான் அவங்க ஏதோ பேச தெரியல அதனால பேசுறாங்க. ஆனா நாங்க இப்பதான் நான் பாலிமி நியூஸே பார்த்தேன், எனக்கு தெரியாது. நாங்க இப்பதான் பார்த்தேன் போன்ல. தளபதி பத்தி அவதூறா பேசணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க, அவ்வளவுதான். நான் சின்ன வயசுல இருந்து தளபதி ஃபேன் தானே, அதனால எங்களுக்கு தளபதினாவே பிடிக்கும். ஒரு சினிமா துறையில இருந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டாங்க. அதனால ஒரு நடிகரா வந்து இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாங்களே சொல்லிட்டு அது மாதிரி பேசிதானே இருக்காங்க. அவருக்கு ஆன்சர் பண்ண முடியல அவங்களால. இது தேவையில்லாத. இப்ப நாளைக்கு சட்டசபை கூடுது, எதிர்கட்சி இல்லாத பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ண, சட்டசபை எப்படி நடத்துவாங்க? சட்டசபை கேள்வி தானே இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இல்லன்னா இப்ப அரெஸ்ட் பண்ற வேலையே இல்லையே. இதுவரை எவ்வளவு ஆட்சியை பார்த்துட்டோம். நம்ம எம்ஜிஆர் ஆண்டாரு, ஜெயலலிதா ஆண்டாங்க, கலைஞர் ஆண்டாங்க. இதுவரையும் இந்த மாதிரி யாரும் வந்து இந்த 50 நாள்ல எந்த தலைவர்களையும் எந்த எதிர்கட்சிகளும் அரெஸ்ட் பண்ணதே கிடையாது. இது கரூர்ல போனாரு, அங்க கேட்கலையா, நல்லா வரோம் வாயிலனாரு. ஒரு சிஎம் பேசுற பேச்சா இது? அவர் வந்து எல்லாமே அக்கா பையனே கொஞ்சம் இது போதையில இருந்தான், இப்போ நல்லா இருக்கான், பரவாயில்ல, அவன் சூப்பரா இருக்கான். அதுதான் சொல்ல முடியும் என்னால. சொல்லுங்க, அவர் வந்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த குறையும் இல்லப்பா என்னை பொறுத்த வரையும். வந்து 2 மாசம் தான் ஆகுது, இவ்வளவு சீக்கிரத்துல குறை சொன்னா எப்படிப்பா? 1 வருஷம் ஆகல, 1 வருஷம் கழிச்சு சொன்னா அது குறைன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சொன்னா என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்றது இல்ல. த்ரிஷா வச்சு தப்பாக பேசிட்டு இருக்காங்களே. அதுதான் இதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். அது எப்படி தீக்குதுன்னு தெரியல. அந்த ஆதங்கத்தை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சு பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க தொண்டர் என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். டிவிகே வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டாட்டா அண்ணன் கட்சி இப்ப ஜெயிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க. நீங்க ஒரு வார்த்தை பேசினா டிவிகேல இருந்து 4 பதில் வரும். அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருந்தா 1000 பேசுங்க. இத்தனை வருஷம் ஆட்சியே கவுந்துச்சு. இதுக்கப்புறம் எங்க ஒரு வாய்ப்பு இருக்கு? இதுக்கப்புறம் எப்படி சொல்றது, 5 வருஷத்துக்கு 5 வருஷம் டிவிகே மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. வார்னிங் மட்டும் கொடுத்தா அடுத்தடுத்து இந்த பேச்சு நடந்துதானா இருக்கும். தண்டனைன்னு ஒண்ணு கொடுக்கணும், கொடுத்தாதான் அடுத்து இந்த பேச்சே வராது. ஏன்னா இப்ப அவங்க கட்சியில அவரு மட்டுமே இந்த த்ரிஷா கதையை வச்சு பேசல, நிறைய பேர் பேசிட்டாங்க. எல்லா கட்சியிலுமே த்ரிஷா வச்சு பேசிட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுத்தா அடுத்து யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அது எப்படி சொல்றது, இது ஒரு நல்ல இதுவா இருக்கும். நான் இது அவுத்து போட்டு இப்படியாரு அதெல்லாம் பேசலாமா? சட்டசபையில இப்படின்றாரு, எங்க அப்பா காணம் தேடுறாரு, இதெல்லாம் சட்டசபையில பேசலாமா? ஒரு சிஎம் பொறுப்பான ஆளு அவர் அப்படி பேசலாமா? எந்த தலைவர் பேசுனது கிடையாது. சட்டசபை ஜெயலலிதா பார்த்திருக்கோம், கலைஞரும் பார்த்திருக்கோம். அவங்களும் பேசுனது கிடையாது. இந்த மாதிரி இவர் பேசுறாரு. நல்லா பண்றாங்க. முதல் ஆட்சியோட கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் பண்றாங்க. எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி. நிறைய பேர் விஜய் பிடிச்சவங்க இருக்காங்க, பிடிக்காதவங்க இருக்காங்க. ஆனா பிடிக்காதவங்க கேட்டா கூட விஜய் நல்லா தான் பண்றாரு. இப்ப இல்ல அது வந்தது நல்ல விஷயம் தானே. விஜய் பண்ணாரு பண்ணல, அவங்க நாட்டுல மழை பெய்யுதுன்ட்டு திறந்து விட்டாங்க. நமக்கு நல்லதுதான், விவசாயிக்கு நல்லதுதான் பண்றாங்க. அவங்க கருத்து அவங்க முன் வைக்கிறாங்க, இவங்க பண்றத பண்றாங்க. அதை கண்டுக்காம போறதுதான் நல்லது. அவர் எப்படி மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. இருந்தா இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கட்டும். யாருதான் விளம்பரம் அரசியல் பண்ணல, எல்லாரும் தான்
சோசியல் மீடியால இருக்காங்க, எல்லாரும் தான் பண்றாங்க. அது எவ்வளவு நேரம் பேசவே இல்லை, இப்பயும் பேசணும். அவர் மேல பழி போடணும்னா எது வேணாலும் பேசத்தானே செய்யணும். ஏமா யாருதான் பதில ஒன்னொன்னு வச்சுக்காம இருக்காங்க, இருக்கட்டுமே, அது ஒன்றும் தப்பு ஒண்ணு கிடையாது. அது புதுசா எதனா பொருளை கலட்டி கூட விட்டுருக்கலாம், உண்மையா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுதுலாம் இருக்காதுப்பா. இவ்வளவு நாளா சினிமால இருக்காரு, திஷாக்கு இன்னும் 42 வயசு கல்யாணமே ஆகல, இருந்திருக்கலாம். இவ்வளவு நாளா வரலையே, இப்ப அது எப்படி 2-3 மாசத்துல அவர் வச்சிருக்காருன்னு எல்லாம் வந்துரும். இவங்களா பொருளை அதானே இவங்களா பொருளை கலப்பி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரசிகர்னு சொல்லல, இதுதான் உண்மை. இன்னைக்கு நீ அரசியல் வந்துட்டு என்ன பண்ணிட்டு அவங்க அப்பா பாட்டங்காலத்துல இருக்கிற அவரை ஏன் நீ பண்ணணும்? அன்னைக்கு இவர் அண்ணன் கட்சிக்காரர் தான் உனக்கு எம்பி. நீ 12 இதை அந்த 2 எம்பி எடுத்து போடுறது அவங்க தான். அப்படின்னா அந்த இது அரசியல் வரக்கூடாது, நம்ம கட்சி தான் வரணும், நம்ம தமிழ்நாட்டுல எது வரக்கூடாது, அதான உண்மை. இப்ப அவன் அடிச்சானா யூத்து அதை அவர்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணுமே ஒரு மாற்றமே கிடையாது, அப்படியேதான் இருக்கு. இதுல மாற்றம் அவர் ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? நீங்களா காவேரி நீர்லாம் வாங்கி கொடுத்தாரு, அவரை வாங்கி கொடுத்தாரு. மழை வந்ததுனால இல்ல திறந்து விடுவேன்னு சொல்றாங்க, அப்போ அவர் தான் வாங்கி விட்டாரா? சாமி பக்தி அவருக்கு அதிகம் நினைக்கிறேன், அதனால இருக்கு. 2 மாசத்துல இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? எதனா ஒண்ணு சொல்லுங்க. அதுதான் பிரைவேட் ஜாலியா திறந்துட்டாரு இல்ல, காசு இருக்கிறவங்க பார்ல போய் சாப்பிடலான்ற மாதிரி தானே இருக்கு. மூடிட்டாருன்னா சுத்தமா மூடிலாம் இது பண்ணல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வரைக்கும் நடந்திருந்ததே பரவாயில்லன்னு தோணுது, இதுக்கு முன்னாடி ஓடி இருந்ததே பரவாயில்லன்னு தோணுது. இதுல இவர் ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, அவங்களா பேசினே இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு யாரும் வாய்ப்பு கொடுத்து பார்க்கல. அது சொல்ற வாயிருந்தா நிறைய பேர் சொல்லதான் செய்வாங்க. மேல வைத்தறிச்சல் தான். இப்ப திடீர்னு இப்ப எவ்வளவு பெரிய ஆட்சி, பல வருஷம், பல 80 வருஷம் சொல்றாங்க டிஎம்கே, அவங்க எல்லாம் அடிச்சு ஒடிச்சு போட்டாரு. சீமான் இப்ப 10 வருஷம் 15 வருஷமா போறாரு, அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப விஜய் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு வைத்தறிச்சல் தான். நாட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, அது பார்த்தா போதும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்கு. சரிங்க, நல்ல மருத்துவம் கிடைக்காது. இப்ப ஆக்சுவலா இப்ப கேஎம்சில என் ஒய்ஃப் வச்சிருந்தோம், சரியா மருத்துவம் கிடைக்கல, சரியா டாக்டர் வர மாட்டேங்கிறாங்க. மருத்துவம் சரியா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். குழந்தைங்க நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். இவருக்கு கொடுத்தாங்க, இவர் பயன்படுத்திக்கலன்ற மாதிரி தான் போயிட்டு என்ன பண்ணணும் ஜனங்க கிட்ட கேட்கட்டும். அவர் சொன்னதை செய்யட்டும். நம்ம கூட சொல்ல வேணா, அவர் சொன்னார் பாத்தீங்களா, அதை மட்டும் செய்ய சொல்லுங்க போதும். அதுக்கப்புறமா அவரு பண்றாரா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். எந்த கஜானா யாரு இது வரைக்கும் கஜானால காசு வச்சுட்டு போயிருக்காங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க படிச்சிருப்பீங்க. இது வரைக்கும் யார் கஜானால காசு வச்சுட்டு போயிருக்காங்க? எல்லாம் கடன் வாங்கி தான் பண்ணுகிறான்றாங்க. இவர் மட்டும் 2 மாசத்துல வந்தவொடனே இவ்வளவு கடன் வாங்கிச்சா? எதுக்கு வாங்கினாரு? எதனா பண்ணாரு அந்த காசுல? எனக்கு எது கொடுக்கல, உங்களுக்கு எதனா கொடுத்தாரா? அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும்? புரிஞ்சிக்காத ஜனங்க அவ்வளவுதான், புரிஞ்சுக்கல அவங்க, அவ்வளவுதான். இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஜனங்களுக்கே தெரிய போகுது. இருக்கிற மாதிரியே ஒரு வீடியோ போட்டு இருந்தாருன்னா அது அப்படியே கண்டினியூவா ஜனங்களுக்கு தெரியும். அடுத்த வாட்டி இன்னைக்கு இப்ப போட்டவங்க அடுத்த வாட்டி மாத்தி போட போறாங்க, அவ்வளவுதான். அந்த இது அரசியல் வரக்கூடாது, நம்ம கட்சி தான் வரணும், நம்ம தமிழ்நாட்டுல எது வரக்கூடாது, அதான உண்மை. இப்ப அவன் அடிச்சானா யூத்து அதை அவர்கிட்ட சொல்லுங்க. விஜய் பண்ணல, அவங்க நாட்டுல மழை பெய்யுதுன்ட்டு திறந்து விட்டாங்க. நமக்கு நல்லதுதான், விவசாயிக்கு நல்லதுதான் பண்றாங்க. அவங்க கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க, இவங்க பண்றதான் பண்றாங்க. அதை கண்டுக்காம போறதுதான் நல்லது. அவர் எப்பயும் மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கட்டும். யாருதான் விளம்பர அரசியல் பண்ணல, எல்லாரும் தான் சோசியல் மீடியால இருக்காங்க, எல்லாரும் தான் பண்றாங்க.